ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறுகின்ற குருப்பெயர்ச்சி பலனை சொல்ல இருக்கிறேன். இப்பொழுது குரு பெயர்ச்சியானது அஷ்டமத்து குருவானது நடைபெற்று கொண்டு இருந்தது. அஷ்டமத்து குருல அதாவது சோதனை மேல் சோதனை, படாத கஷ்டங்கள், குழப்பம், அவமானம், தலைக்குனிவு, எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருமோ அந்த அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டு இருந்தார். அதாவது அஷ்டமத்து குருனாலே அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நெருப்பில் போட்ட புழுவு போல துடித்து கொண்டு இருந்திருப்பீர்கள் என்று வந்திருக்கிறது. அப்ப இதுக்கு முன்ன இருந்த அஷ்டமத்து குரு அந்த அளவுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. இப்ப குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு 9:48, 49க்கு குரு பெயர்ச்சி வருகிறார். அதாவது ராத்திரி 10 மணிக்கு மேல. அப்ப இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரார். அப்ப 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து குருவினுடைய சோதனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. இந்த குரு 9ல நீச்சம் பெற்றாலும் நன்மையத்தான் செய்வாரு. ஏனென்று சொன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம், அஷ்டமத்து சனி வேற நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அஷ்டமத்து சனினாலே அது பயங்கர கொடுமையிலும் கொடுமை. அப்ப அந்த சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி. அப்ப இந்த சனியானது மகரத்துக்கு வர இருக்கிறார். அப்ப மகரத்துல சனி ஆட்சி. அப்ப சனி ஆட்சி பெற்று அதனுடன் குரு பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் நீச்ச பங்க ராஜயோகம் என்ற ஒரு சிறப்பு விதியானது பெறுகிறது. அப்ப இந்த நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றால் அதிர்ஷ்டம் என்று அர்த்தம். அதாவது பருத்தி புடவையாக காய்ப்பது போல, கும்பிட போன தெய்வம் பக்கத்தில் வந்து நின்றது போல. அப்ப இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரும்போது மிக பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். ஓடினவனுக்கு 9ல ராஜா என்று சொல்லுவார்கள். அப்ப எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அனைத்தும் வெற்றிகளும் மகிழ்ச்சியையும் யோகத்தையும் கொடுக்கும். இதுவரைக்கும் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு மாற்றான ஒரு நிகழ்ச்சியானது நடக்கும். அப்ப நல்ல பலன் நடக்கும். உங்களுக்கு வேதனையிலிருந்து ஒரு விடிவு காலம் வருகிறது. அப்ப சோதனையிலிருந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையானது இந்த 9ல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்ப இந்த குரு பகவான் 9ல இருந்தால் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். என்னென்ன இன்னல்கள்லாம் அனுபவிச்சீங்களோ, என்னென்ன ஏமாற்றங்கள்லாம் சந்திச்சீங்களோ, அதுக்கெல்லாம் ஒரு மாற்றாக ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு இந்த குரு பகவான் உங்களை வழிநடத்தி செல்வார். அப்ப இந்த குரு பகவான் 9ல இருக்கிறத விட குரு பார்வைக்கு முக்கியமான பலன் உண்டு என்று சொல்வார். அதாவது குரு பார்த்தால் கோடி தோஷம் நிவர்த்தி. அப்ப இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிற 5ஆம் பார்வையாக. அப்ப ரிஷப ராசியை இந்த குரு பகவான் பார்வை பெறுவதால் உங்களுக்கு மனதில் இருந்த வேதனைகள் குறையும். உடம்பில் உபாதைகள் இருந்திருக்கும். சில பேருக்கு டென்ஷன், கோபம், டிப்ரெஷன் இதெல்லாம் இருந்திருக்கும். இந்த குரு ராசியை பார்ப்பதனால டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை கிடைக்கும். தலைவலியிலிருந்து மாற்றம் கிடைக்கும். உங்கள் மனசுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆரோக்கியமான சூழல் உருவாகும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் வெற்றியும் முன்னேற்றமும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்ப குருச்சந்திர யோகம் என்று சொல்வார்கள். குரு சந்திரனை பார்த்தால் குருச்சந்திர யோகம். அப்ப குருச்சந்திர யோகம் இருந்தால் வீடு, மனை, வாகனம் போன்ற அசையாத சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பா உண்டு. அப்ப சொந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு மேற்கொண்டு வீடு கட்டுவீர்கள். அதாவது மாடியில் வீடு கட்டலாம், பக்கத்துல பிளாட் வாங்கியிருந்தாலும் வீடு கட்டலாம். வீடே இல்லாமல் வாடகை வீட்டிலிருந்து கனவு கண்டவர்களுக்கு சொந்த வீடு வரக்கூடிய வாய்ப்புகளானது இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த குரு பகவான் நல்ல மாற்றத்துக்கான வழிகள் உண்டு. இறைவனுடைய அருளும் கிடைக்கும்.
அதே மாதிரி குலதெய்வத்தம் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். குலதெய்வம் தெரியாமல் இருந்தவர்களுக்கு தெய்வம் தெரியக்கூடிய சூழலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு குறுக்க இருக்கிறார். எனவே இந்த குரு பயிற்சியானது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பயிற்சி சந்திரனை பார்க்கறதுனால குருச்சந்திர யோகம் வருகிறது. அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 3ஆம் இடம் என்பது சகோதரஸ்தானம். சில பேருக்கு சகோதரர்களால கருத்து வேறுபாடு, சகோதரிகளால் கருத்து வேறுபாடு, வீட்டில சொந்த பந்தத்தால அவமானம் தலைக்குடிவுகளாம் இருந்திருக்கும். கூட பிறந்தவங்கெல்லாம் நம்மள ஒரு மாதிரி ஏளனமாகும், ஒரு இலக்காரமாக நினைச்சவங்க எல்லாம் அன்புடன் பாசத்துடன் உங்களை அரவணைத்து செல்வார்கள். அதே போல தைரியம் தன்னம்பிக்கை உருவாகும். கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் கதை எழுதியிருப்பீங்க, கவிதை எழுதியிருப்பீங்க, இல்லை இசைத்துறையில் ஆர்வம் இருக்கும், ஓவியத்தில் ஆர்வம் இருக்கும். அப்போ கலையில எந்த ஈடுபாடாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது தெய்வீக கலைக்கான அதிபதி. அப்ப கலைத்துறையில வாய்ப்புகள் உருவாகும். சில பேர் எழுத்தாளராக இருந்த புத்தகங்கள் போட்டிருப்பார்கள், அது வெளியில வராமல் இருந்திருக்கும். அவையெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்துடன் வெளியில வந்து உங்களுடைய பெயரும் புகழும் வெளியில வந்து செல்வாக்குடன் வாழக்கூடிய சூழலை இந்த குரு பயிற்சி 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா வரும். அதுக்கு அடுத்தது 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறேன். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாமல், குழந்தையே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ரிஷபராசி நேயர்களே, கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான சூழல் உருவாகும். பூர்வீக சொத்துல இருந்த சிக்கல்கள் குறையும். பாரம்பரிய சொத்துக்கள் பிரிக்க முடியாமல், பிரிக்கப்படாமல் கிடப்பில் இருந்ததெல்லாம் அதுக்கு உங்களுக்கு நியாயமான தீர்ப்புடன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகங்கள் கிடைக்கும், சொத்து வரும். அதே மாதிரி போலீஸு, கோர்ட்டு வழக்கு, சிவில் வழக்கு பல காலமாக இழுத்து கொண்டு இருந்ததெல்லாம் சரியான தீர்ப்பு கிடைத்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது குழந்தைகள் வழியில உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுகள் உருவாகும். பிள்ளைங்களுக்கு தகுந்த கல்விக்கு தகுந்த மாதிரி அவர்களை நீங்க சேர்த்து விடுவீர்கள். அப்ப பிள்ளைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் ஆயுளும் வரும். பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள். திருமண தடையாக இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை முடித்து அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகளை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்க. அப்ப இந்த குரு பகவான் மொத்தத்தில் எல்லா வகையான முன்னேற்றத்தையும் கொடுக்கிறது. முக்கியமா 9ல் இருக்கிற குரு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். ஓடினனுக்கு 9 ராஜா என்று சொல்வது போல வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கனவு கண்டவர்களுக்கு நிச்சயமா இதுக்கான மாற்றங்கள் வரும். அப்போ இப்போது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள் தடையாகி இருக்கிறது. அதாவது ஏர்போர்ட் செயல்படல, ஏரோப்ளேன் போகலை என்று சொல்வார்கள். அதையெல்லாம் இப்போ சரியாகி உங்கள் நினைவுகள் கனவெல்லாம் நினைவா மாறி நிச்சயமா வெளிநாடு போகக்கூடிய சூழல் உருவாகும். அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி அந்த அளவுக்கு கொடுமை கொடுத்திருக்கும். அப்ப கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடானது நிச்சயமாக விலகி ஒரு அன்பு பாசத்துடன் வாழக்கூடிய சூழல் உருவாகும். பிரிந்து இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய சூழல் நிச்சயமாக உருவாகும். அதே போல் வேலையே இல்லாமல், வேலையே கிடைக்காமல், வேலைக்கு முயற்சி செய்து ஏமாற்றத்தை சந்தித்தவர்களுக்கும் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குரூப் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நிச்சயம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சொந்தமா தொழில் பிசினஸ் பண்ணி ஒரு நஷ்டத்தையும் இழப்பையும் சந்தித்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில நல்ல மாற்றங்கள் வரும். தொழில்கள் விருத்தி அடையும். அப்படி பார்க்கும்போது தொழில் அதிபர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும். விவசாயிகள்லாம் நஷ்டம் அடைந்திருப்பீர்கள். அப்போ அந்த நஷ்டத்துக்கான தீர்வாக மறுமலர்ச்சியான சூழலானது இந்த குரு பயிற்சி உருவாக்கி கொடுக்கும். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னர் நடந்த சோதனை எல்லாமே மறைந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலானது
நிச்சயம் உருவாகும். முக்கியமா இறைவனுடைய அனுக்கிரகத்தால வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான சூழலை இந்த ஒரு வருடத்திற்கு இந்த குரு பகவான் உங்களை சந்தோஷ கடலில் முழுக வைப்பார் என்பதனை உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். அப்ப இந்த குரு பேச்சு எல்லா வகையான மாற்றத்தையும் கொடுக்கும். அப்ப இதுக்கு பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குறைந்தபட்சம் 21 வாரம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி கொண்டு வந்தீர்களானால் இடையில ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்து ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களிடம் இதை எடுத்து கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.